ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 6ஓட 13th சாப்டர் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு போயம். போயம் பேர் பார்த்தீங்கன்னா மே சப்சே சோட்டி ஹோவும். அண்ட் இதை எழுதினவங்க வந்து சுமித்ரானந்தன் பந்த்ஜி. ஓகே, இந்த டைட்டிலோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். சோட்டின்னா யங்கர், இளையவர், கடைசியாக பிறக்கிறவங்க தான். அவங்க தான் வந்து யங்கர், கடைசி குழந்தையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பி யங்கர், அதுதான் டைட்டிலோட மீனிங். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்னவங்களாக இருக்கிறப்ப எல்லாரோட அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அதிகமாக வந்து உங்களுக்கு உங்கள் அம்மாவோட அட்டென்ஷன் தான் நிறைய கிடைக்கும். ஸோ உங்களோட எல்லா வேலையும் குளிப்பாட்டுறதுலேருந்து சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து யார் பண்ணுவாங்கன்னா நமக்கு அம்மா தான் பண்ணி விடுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியிலுமே வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறா அவங்க அம்மா கிட்டேன்னா, நான் வந்து குட்டி பொண்ணாகவே இருந்துடுறேன், எனக்கு வந்து வளரணும்னு ஆசையே இல்லை. அப்போ தான் நீ வந்து என் மேலே காட்டுற பாசம் வந்து குறையவே குறையாது. நான் வளர்ந்துட்டுன்னா கண்டிப்பாக அந்த பாசம் வந்து குறைஞ்சிரும். பொண்ணோட ஆதங்கம் தான் வந்து இந்த போயமாக எழுதியிருக்காங்க. बड़ा बनाकर पहले हमको तू पीछे चलती है मात, हाथ पकड़ फिर सदा हमारे साथ नहीं फिरती दिन रात. ஸோ படா பனாக்கர்னா எங்களை வளர்த்துட்டு, when you make us grow. ஓகே, ஸோ எங்களை வந்து வளர்த்துட்டு இங்கே வந்து எங்களை வந்து ஏமாத்துறீங்க. சல்திஹேனா ஏமாத்துறீங்க. எந்த மாதிரி ஏமாத்துறீங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி எங்கள் கூட வந்து கையை பிடிச்சிட்டு சுத்த மாட்டேன்றீங்க, அதாவது எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லுது. ஹாத்து பக்கெடுக்கிறன்னா கையை பிடிச்சிட்டு, சாத்து நஹி ஃபிர்த்தின்னா கூட சுத்த மாட்டேன்றீங்க, நைட்டும் பகலுமா டே அண்ட் நைட் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து வளர்ந்துட்ட பிறகு சின்ன வயசில் கொடுக்குற அதே அன்பு வந்து நீங்கள் இப்போ எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. अपने कर से खिला धुला मुख धूल पोंछ सज्जित कर गात, थमा खिलौने नहीं सुनाती हमें सुखद परियों की बात. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சில விஷயங்கள் கம்ப்ளைனாக சொல்லுது. என்னென்னா, நீங்கள் வந்து கரனா கை, கிலானா ஊட்டுறது. ஸோ நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து ஊட்ட மாட்டேன்றீங்க, சாப்பாடு ஊட்ட மாட்டேன்றீங்க. துலா முக்குனா துலானா டு வாஷ், முக்கனா ஃபேஸ். ஸோ நீங்கள் வந்து என்னோட ஃபேஸ் வந்து கழுவி விட மாட்டேன்றீங்க. தூள் போஞ்ச், தூளனா டஸ்ட், தொடச்சி விடுறது, அதாவது நீங்கள் வந்து என்ன தொடச்சி விட மாட்டேன்றீங்க. சஜ்ஜித் கர் காத், காத்தனா பாடி, சஜ்ஜித்தனா டு டெக்கரேட், அதாவது நீங்கள் வந்து எனக்கு முன்னாடி மாதிரி புது ட்ரெஸ்ஸஸும் போட மாட்டேன்றீங்க. தமா கிலோனே, தமானா டு கிவ், கிலோனேனா டாய்ஸ். ஸோ நீங்கள் வந்து எனக்கு புது டாய்ஸும் கொடுக்க மாட்டேன்றீங்க. நஹி சுனாத்தி ஹமே சுகத் பரியோம் கி பாத். தென் நீங்கள் வந்து எனக்கு இப்போ பரியோம் கி, பரியனா ஃபேரி. ஓகே, ஸோ முன்னாடி மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபேரி டெய்ல்ஸில் கதைகள் சொல்கிறதில்ல. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக சொல்லுது. ऐसी बड़ी न होऊं मैं, तेरा स्नेह न खोऊं मैं. படினா டு க்ரோ, அதாவது வளருது. ஸ்னேஹனா லவ், பாசம். கோவுனா டு லூஸ். ஓகே, ஸோ நான் வந்து வளர்ந்த பிறகு உன்னோட பாசத்தை இழக்க விரும்பலை. ஸோ இந்த மாதிரி நான் வளர்ந்துட்டேன்னா உன்னோட அன்பை வந்து நான் இழந்துருவேன். இந்த மாதிரி வளர்றது எனக்கு வேண்டாம். நான் வளர்ந்து வந்து உன் பாசத்தை வந்து இழக்க விரும்பலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. தேரே அச்சல் கி छाया में छिपी रहूं निस्पृह निर्भय. அச்சல்னா முந்தானி, छायाனா ஷேடோ, சிப்பி ருஹுவானா ஒளிஞ்சிக்கிறது. ஸோ நான் வந்து உன்னோட முந்தானியில் வந்து ஒளிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஒளிஞ்சிக்கும் போது எனக்கு யார் பயமும் இல்லை, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நிஸ்பிரகனா நோ எக்ஸ்பெக்டேஷன், நிர்பயனா விதவுட் எனி ஃபியர். ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்ட் நான் வந்து முந்தானியில் வந்து ஒளிஞ்சிக்கும் போது எனக்கு யார் பயமும் இல்லை, நான் வந்து ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். கஹூ திகாதே சந்திரோதய். அண்ட் கடைசியாக அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுதுன்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, நீ வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு, சந்திரனா நிலா இல்லையா, ஸோ நிலா வர்றது வந்து நீ எனக்கு காமிக்கணும். ஸோ குழந்தைங்க வந்து எப்படி பொதுவாக அழுவும் போது நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போய்
நிலாவை காமிச்சு அவங்கள வந்து அவங்களோட அழுகையை நிறுத்துவாங்க, இல்லை சாப்பாடு ஊட்டுவாங்க இல்லையா? ஸோ அதே ஒரு மைண்ட் செட்டில் அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் நீ என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து நீ வெளியே கூட்டிகிட்டு போய் எனக்கு மூன் வர்றதை வந்து, அதாவது நிலாவை வர்றதை வந்து நீ எனக்கு காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து வளரணும்னு ஆசைப்படாமல் குழந்தையாகவே இருக்கணும்னு ஆசைப்படுது. அப்போ தான் வந்து அம்மாவோட பாசம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன்.